ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இது பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு வந்து காயில் போயிருந்தது. இதுக்கான ரீசன் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பழைய பம்பு மோட்ரு வருதுல்ல, அந்த மோட்டரில் வர்றது. மேலே வச்சு மோட்ரு தண்ணி எடுப்போம்ல, அந்த மோட்ரு. இது பார்த்தீங்கன்னா வைண்டிங்லாம் பண்ணிட்டோம். வைண்டிங்லாம் பண்ணி மோட்ரு நல்லா ரன் ஆகுது. எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணணும். இந்த மோட்ரு எதனால் பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட்ரு வந்து விழுகலை. இப்போ வந்து பவர் வந்து கட் ஆகிருக்கு. பவர் கட் ஆகிட்டு 2 லைன் வரும்போது ஸ்டார்டர் வந்து ஆன்லேயே இருந்திருக்கு, பார்க்காம விட்டுட்டாங்க. அதனால் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, மோட்ரு வந்து ஓடி 2 லைன்லேயே ஓட ட்ரை பண்ணி காயில் போயிடுச்சு. இது வந்து ஆல்ரெடி ஸ்டார்டர் வந்து இந்த மாதிரி உழுவாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது முன்னாடியே வந்து அதை சரி பண்ணிடணும். சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இப்படி தான் மோட்ரு காயில் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி போட்டுறது நல்லது. இல்லைனா இந்த மாதிரி தான் வைண்டிங் போய்டும், உங்களுக்கு பெரிய செலவாகிடும். அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுவும் நான் வீடியோவில் ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் எப்படி க்ளீன் பண்ணணுன்னு சொல்லி. அதை மட்டும் க்ளீன் பண்ணிங்கன்னா போதும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இது வந்து ஒரு சின்ன வேலை, ஆனால் செலவு பாருங்கள் எவ்வளோ செலவு வைக்குதுன்னு. அதனால் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு தடவை நடக்கும்போதே வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலவுலேருந்து தப்பிச்சிக்கலாம் நீங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.